ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ் கோடிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னா மிஸ்ஸிங் நம்பர். இது லீட் கோட்ல 268 ப்ராப்ளமா இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல ஒரு அரே ஆஃப் இன்டீஜர் கொடுத்துருப்பாங்க. அதுல 0 டு என்குள்ள ரேஞ்சில் இருக்கிற நம்பர் தான் அதுக்குள்ள இருக்கும். ஸோ எந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1 பார்த்தோம்னா, ஸோ இந்த நம்ஸுங்கிற அரேல 301 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வந்து மிஸ் ஆயிருக்கு, அதான் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா 0 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த அரேயோட லென்த் இருக்குல்ல, அது வரைக்கும் இருக்கு. அரேயோட லென்த் வந்து இப்போ 3னா 3க்குள்ள ரேஞ்ச் இருக்கும். ஸோ 0 1 2 3 இந்த 4 நம்பர் தான் அதுக்குள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கும், அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2 பார்த்தோம்னா, அதே மாதிரி ரேஞ்ச் வந்து 0 ஸ்டார்ட் ஆகும். அரேயோட லென்த் வந்து 2. ஸோ வந்து 0 டு 2க்குள்ள தான் இருக்கும். 2ங்கிற நம்பர் தான் மிஸ்ஸிங். ஸோ நம்ம 2 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 3ல ரேஞ்ச் வந்து 0 டு எத்தனை எலமெண்ட் இருக்கு? 9 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 0 டு 9. ஸோ அதுக்குள்ள மிஸ் ஆயிருக்க எலமெண்ட் பார்த்தோம்னா 8 நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ரெண்டு அப்ரோச் இருக்கு. ஒன்று வந்து சார்ட்டிங், ரெண்டாவது வந்து சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ரெண்டு அப்ரோச்சையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சார்ட்டிங் அப்ரோச் பார்ப்போம். ஸோ சார்ட்டிங் அப்ரோச்சில் நம்ம அரேவை இப்போ ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0 1 3. ஸோ மிடில் ஒரு எலமெண்ட் மிஸ் ஆயிருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஃபார் லூப்ல ஐட்ரேட் பண்ணி அந்த மிடில் என்ன எலமெண்ட் மிஸ் ஆயிருக்கோ அதை கண்டுபிடிச்சலாம். சம் கேசஸ்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டே மிஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த அறையில பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணோம்னா 1 2 3 இந்த 3 வந்துடும். 0ங்கிறது தான் மிஸ்ஸிங். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்ம 0வா தான் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த எலமெண்ட் மிஸ்ஸிங். ஸோ இது ஒரு கேஸ் 1. இப்போ கேஸ் 2ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட் மிஸ் ஆயிருக்கும். இப்போ இது ஸ்டார்ட் பண்ணோம்னா 0 1 தான். ஆனால் லாஸ்ட் எலமெண்ட் 2 தான் மிஸ் ஆயிருக்கும். நம்ம 2 தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு கேஸையும் பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் எழுதிட்டு நம்ம எப்பவும் போல ஐட்ரேட் பண்ணி எந்த நம்பர் மிடில் மிஸ் ஆயிருக்கோ அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுவோம். வாங்க இதை சூடோ கோட் பார்த்துடலாம். அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு கேஸுக்கும் நம்ம எழுதிட்டோம். இன்கேஸ் இது 0th எலமெண்ட் மிஸ் ஆயிருந்தா நம்ம 0ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ 0th இண்டெக்ஸை எடுத்து நம்ம செக் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு 0வா இருக்கான்னு பார்க்குறோம். 0வா இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் 0. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் அறையில் இருக்க லாஸ்ட் எலமெண்ட் எழுதுனா நம்ம லென்த் -1ன்னு போட்டால் லாஸ்ட் இண்டெக்ஸோட எலமெண்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து என்ன நாட் ஈக்குவல் டு இருக்கான்னு பார்க்குறோம். அப்படின்னா இப்போ லாஸ்ட் எலமெண்ட் தான் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ தென் நம்ம வந்து இப்போ 0க்கு செக் பண்ணிட்டோம், லாஸ்ட் எலமெண்ட் இல்லையான்னு செக் பண்ணிட்டோம். ஸோ அப்போ மிடில் தான் மிஸ் ஆயிருக்கும். ஸோ மிடில் நம்ம எப்படி பண்ணோம்னா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ரேஞ்ச் எண்ட் இருக்குல்ல, n-1 வரைக்கும், அது வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டே வரும். அறையில இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் இது நாட் ஈக்குவல் டு இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம ஷார்ட் பண்ணனால அறையில எப்படியும் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஷார்ட் ஆயிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இதை வந்து அந்த இண்டெக்ஸை வச்சு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ அந்த இண்டெக்ஸ் இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் ஐன்னு கொடுத்துருவோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த இந்த அரேவை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து 0 இருக்கான்னு பார்க்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே 0 இருக்கான்னு பார்க்கும், இருக்கு. ஸோ அதனால இந்த இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் எலமெண்ட் இல்லையா அப்படின்னு பார்ப்போம். லாஸ்ட் எலமெண்ட்டும் இருக்கு. ஸோ அதனால இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபெயில் ஆயிரும். தென் ஃபார் லூப்ல வரும். ஃபார் லூப்ல என்ன ஆகும்னா i ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம இந்த இந்த இண்டெக்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். ஸோ தென் செகண்ட் இண்டெக்ஸ் போகும்போது i வந்து 2வா இருக்கும். நம்ஸ் ஆஃப் 2ங்கிறப்ப 3ன்னு வரும். ஸோ நமக்கு வந்து 2 நாட் ஈக்குவல் டு 3யா. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம 2 வந்து ரிட்டர்ன் பண்றோம். ஸோ அதான் மிஸ்ஸிங் நம்பர்ன்ட்டு. ஸோ இதுதான் சார்ட்டிங் அப்ரோச். ஸோ இப்போ நம்ம செகண்ட் அப்ரோச் பார்த்துடலாம். செகண்ட் அப்ரோச்சுக்கு சம் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த இப்போ ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, 0ல இருந்து 10 வரைக்கும் இருக்குன்னா 10க்குள்ள இப்போ நம்ம சம் ஆஃப் தி நேச்சுரல் அந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணது என்ன வரும்னு பார்த்தோம்னா n இன்ட்டு n+1/2. ஸோ இப்போ நம்ம இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ n வந்து அதோட லென்த் வந்து 3. ஸோ 3 இன்ட்டு n+1 அப்படிங்கிறப்போ 4ன்னு வரும். 4 டிவைடட் பை 2 இருக்கு. ஸோ 3 இன்ட்டு 4 12ன்னு வரும். 12 டிவைடட் பை 2 6. ஸோ 6ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் இந்த தான் வந்து 6ங்கிறது தான் இந்த ஃபார்முலாவில் கிடைக்கும். தென் நம்ம இப்போ இந்த அறையில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் ஆட் பண்ணிடணும். ஸோ நம்ம மொத்தமாக இதுதான் வேல்யூ வரணும் 6.
ஸோ நம்ம இப்ப இருக்கிறதுல சம் கண்டுபிடிச்சா அதோட மைனஸ் பண்ணா மிஸ்ஸிங் எலமெண்ட் வந்துரும். ஸோ இப்ப இருக்கிறதுல இதை ஆட் பண்ணோம்னா 3 + 0 + 1 4. ஸோ 6 - 4ங்கிறப்ப 2ன்னு கிடைக்கும். ஸோ அதான் நம்மளோட மிஸ்ஸிங் எலமெண்ட். ஸோ வாங்க இதை கோட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன சார்ட்டிங் அப்ரோச் அரேஸ் டாட் சார்ட். ஸோ நம்ம வந்து லென்த் கண்டுபிடிச்சிக்கலாம். தென் அந்த கேஸ் 1 சொல்லியிருந்தேன்ல, நம்ஸ் ஆஃப் 0th இண்டெக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா அப்போ நம்ம வந்து 0 எலமெண்ட் தான் அங்கே மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். தென் வந்து லாஸ்ட் எலமெண்ட் n-1 நாட் ஈக்குவல் டு n. அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் எலமெண்ட் தான் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து மிடில் மிஸ் ஆயிருந்தா ஐ வந்து 1ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மிஸ் ஆன எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ வெளியே வந்து ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்துக்கலாம். ஆனால் வெளியே ரிட்டர்ன் கொடுக்கலன்னா எரர் வரும். ஸோ சாம்பிள் டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 9 ms ரன் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த சம் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர்ஸ் அந்த மெத்தடையும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கும் வந்து n ஈக்குவல் டு நம்ஸ் டாட் லென்த் முதல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். தென் நம்ம இப்போ வந்து ஒரு ஃபார் லூப்பில் வந்து i ஈக்குவல் டு 0th எலமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சம்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட்டு சம் ஈக்குவல் டு 0. ஸோ சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் i. ஸோ ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண உடனே சம் கிடச்சிரும். ஸோ ஒரிஜினல் அந்த ஃபார்முலாக்குரிய சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசல்ட் வந்து சும்மா ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. n இன்ட்டு n+1 டிவைடட் பை 2. ஸோ இதை ஹோல் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஸோ இதான் நமக்கு ஒரிஜினலாக இருக்க வேண்டியது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறத மைனஸ் பண்ணணும். ஸோ ஒரிஜினல் மைனஸ் நம்மகிட்ட இருக்கிறது. ஸோ மிஸ்ஸிங் நம்பர் கிடச்சிரும். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் கொடுத்துரும். 0 ms ரன் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த கோடை வந்து 3 லாங்குவேஜ்லையும் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அந்த சார்ட்டிங் அப்ரோச் 3 லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா O ஆஃப் n log nன்னு வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சார்ட்டிங்கை யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அந்த சார்ட்டிங்க்கு இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம எப்பவும் போல O ஆஃப் 1 தான். ஏன்னா நம்ம எந்த ஸ்பேஸும் எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணிக்கல. ஸோ இதான் இந்த 3 லாங்குவேஜும் இதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபார்முலா அதை வச்சு பண்ணுற மெத்தடை பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து O ஆஃப் என்னன்னு கிடைக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் 1. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.